நான் டாக்டர் தாரணி பிரியங்கா. இந்த வீடியோவில் நம்ம அயன் டெஃபிஷியன்சி பற்றி பார்க்க போகிறோம். அயன் டெஃபிஷியன்சி என்னென்ன ரீசன்ஸ்னால வந்துச்சு, அதோட சிம்டம்ஸ் என்னென்ன, நம்ம அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அயன் டெஃபிஷியன்சி எதன் ரீசன்ஸ்னால வருது அப்படின்னா, ரத்தம் அதிகமாக வெளியே போகிறதுனால வரும். இன்னொன்று சாப்பாட்டில் அதுக்கு தகுந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் இல்லாதனால வரும். இப்போ நம்ம டீனேஜர்ஸ்க்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ அதிகமான இரும்புச்சத்து தேவைப்படும் உடம்புக்கு. ஆனால் அது அவங்க சாப்பாட்டில் அந்த சத்து கிடைக்காதனால அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிளட் லாஸ், பீரியட்ஸ்லேயோ இல்லைனா இன்டர்னல் ஹேமரேஜ், அடிப்பட்டனால வர எக்ஸ்டர்னல் ஹேமரேஜ், இந்த ரீசன்ஸ்னால அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கலாம். இன்னொன்று குடல் பொருட்கள், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிசீஸ் கண்டிஷனில் அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது இந்த அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன வருது, இப்போ அவங்கள பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முகம் ரொம்ப வெளிரி போயிருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், மயக்கம் வர மாதிரியே இருக்கும், காரணமே இல்லாமல் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும், அவங்களால கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினா கூட அதிகமான மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும், நல்லா தூங்கி எழுந்தாலும் அந்த ஆக்டிவாக அவங்களால இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கால்களில் குத்துற ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்கும், கால் கைகளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குளிர்ச்சியாகவே அவங்களுக்கு இருக்கும், கால் கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவங்களுக்கு ரேஞ்ச் ரொம்ப நார்மல் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாகிட்டே போகிற டைமில் அவங்களோட நெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஷேப் நெயில்ஸ் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஒரு பேஷண்ட் நம்ம பார்த்த உடனே இவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல அயன் நம்ம சாப்பாட்டு வழியாவோ இல்லை சப்ளிமெண்ட் வழியாவோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அயன் கூடவே வைட்டமின் சியும் நம்ம சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஏன்னா அயன் அண்ட் வைட்டமின் சி சேர்த்து எடுக்கும் போது தான் உடம்புல அப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த அப்சார்ப்ஷன்னால தான் அயன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபுட்லையும் அயன் எடுக்கும் போது வைட்டமின் சியும் சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். சாப்பாட்டில் என்னென்ன மாதிரியான வைட்டமின்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். இறைச்சியில் மட்டன், சிக்கன், பீஃபில் இருக்குது, மட்டனில் சுவரொட்டியில் இருக்கும். அப்புறம் கீரைகளில் எல்லா வகையான கீரைகள்லையுமே இரும்புச்சத்து இருக்குது, பசலை கீரையில் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. விதைகளில் பரங்கி விதை, முந்திரி, பட்டாணி, சோயாபீன்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது கூடவே நம்ம எடுத்துக்கும் போது நான் சொன்ன மாதிரி வைட்டமின் சியும் சேர்த்து எடுத்துக்கணும். லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ், அன்னாச்சி, முக்கியமாக நெல்லிக்காய். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது தான் நம்ம உடம்புல அயன் அப்சார்ப்ஷன் ஏற்பட்டு அயன் நம்ம உடம்புக்கு போய் சேரும். இப்போது என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அடிக்கடி டீ குடிக்கிறவங்களா நீங்கள் டீயை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா டீயில் டேனின்கிற ஒரு பொருள் இருக்குது, இது நம்மளோட அயன் அப்சார்ப்ஷனை போயிட்டு தடுக்கும். அதனால் டீ குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அயன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறனால தான் ஒரு சில பால் பவுடர்ஸில் ஆர்டிஃபிஷியலாக அயன் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இருக்குன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளாக பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். சிபிசி, ஃபெரிட்டின், டோட்டல் அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதுலேயே அயன் லெவல்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கே இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன்னா, நிறைய பேஷண்ட்ஸ், மெயினாக லேடிஸ் அண்ட் குழந்தைங்களை எக்கச்சக்கமான அயன் டெஃபிஷியன்சி பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.